ஹாய் எவ்ரிவன், என்னோட பேர் பூங்குழலி. என்னோட பேபி லியானா இங்கே ஆச்சாரியா சிக்ஷா வந்து தவளக்குப்பம் பிரான்ச்சில் ப்ரீமோன் படிக்கிறாங்க. உங்கள் கிளாஸ் டீச்சர் ஷிபா மேம். இப்போ இந்த ஸ்கூல் பற்றி சொல்லணும்னா ஃபஸ்ட்டு நான் அட்மாஸ்பியர் பேசணும். ரொம்ப வந்து நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. ஸ்பெஷலி கிளாஸ் ரூம் ரொம்ப நீட்டாக அழகாக வந்து நிறையா ஒர்க்ஸ் பண்ணியிருக்காங்க. சார்ட்டில் குழந்தைங்களுக்கு பிடிச்ச ஐட்டம்ஸ், பிக்சர்ஸ், ஆப்ஜெக்ட்ஸ் நிறையா இருக்குது. நெக்ஸ்ட்டு ஸ்கூல் சிஸ்டம் பற்றி சொல்லணும்னா ஹாப்பி ஸ்கூலிங் சிஸ்டம் இங்கே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அதில் வந்து கேரிங் ஆஃப் சில்ட்ரன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இண்டிவிஜுவலாக கேர் எடுக்கிறாங்க. எப்படி நம்ம மதர்ஹுட் ஃபீல், அவங்க குழந்தை மாதிரி அவங்க வந்து ரொம்ப பார்த்துக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அந்த பசங்க ஒன்று ஒரு மாதிரி வந்து ரியாக்ஷன் இருக்கும். அது சொல்ல தெரியாது, நிறைய விஷயம் இருக்கும். அது அவங்களா வந்து கேர் பண்ணி அந்த குழந்தைக்கு என்ன வேணும் அது பார்த்து அது சாப்பிட கேட்குறதோ இல்லைனா வந்து ஒரு புரியலன்னு கேட்குறதோ சரி, நல்லா வந்து இப்போ ஒரு குழந்தை பேசவே பேசாது, அவள் சொல்லி கொடுக்கும் போது ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க. பட் அந்த குழந்தையும் வந்து தானாகவே பேசுகிற அளவுக்கு அவங்கள மோட்டிவேட் பண்ணுறாங்க. ரொம்ப என்கரேஜ் பண்ணி அந்த குழந்தைய பேச வைக்கிறாங்க. இப்போ என் கிட்டே பார்த்தீங்கன்னா அது ஃபஸ்ட்டு கொஞ்சம் சிலபல்ஸ்லாம் வராது, அவளுக்கு பேச மாட்டேன், யார்கிட்டையும் வந்து கொஞ்சம் இன்ட்ராக்ட் பண்ண மாட்டேன். பட் இதில் வந்து ரொம்ப ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் ஒரு 5 to 6 months அவங்ககிட்ட நல்லா வந்து சேஞ்சஸ் நான் பார்க்குறேன். ரொம்ப பேசுகிறாங்க, நல்லா ஆக்டிவிட்டீஸ்லாம் கொஞ்சம் நல்லாவே வந்து இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க மற்றவங்க கூட எல்லாம். ரொம்ப அது நல்லா இருக்குது. தென் இமோஷ்னலி பார்த்தோன்னா ஒரு குழந்தை கொஞ்சம் கேட்காது, ஒரு கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதையும் வந்து இவங்க சலிச்சுக்காம அழகாக டாலரேட் பண்ணி அந்த குழந்தை கூட நல்லா வந்து மிங்கிள் பண்ணி அதுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா கேர் எடுக்கிறாங்க. அது எனக்கு ரொம்பவே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அது பார்க்குறதுக்கு. தென் டிசிப்ளின் சொல்லணும்னா இது பண்ணணும், இது செய்யணும்னு சொல்லி ஒரு இடத்துக்கு எப்படி பிஹேவ் பண்ணணும், அந்த பிஹேவியர் சேஞ்சஸ், அந்த டிசிப்ளின் வந்து இவங்க ரொம்ப நல்லாவே அது அந்த வயசுக்கு அந்த குழந்தைக்கு எப்படி சொன்னால் அது புரியுமோ அந்த மாதிரி அவங்க நல்லா அதை எடுத்துகிட்டு வராங்க அந்த குழந்தைக்கு. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்காது. தென் வந்து பார்த்தீங்கன்னா டீச்சிங் பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன். இப்போ என்னோட பாப்பா கிளாஸ் டீச்சர் வந்து ஷிபா மேம். அவங்க இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு வெஜிடபிள்ஸ் ஒரு செஷன் எடுக்கிறாங்க. அது வந்து எப்படின்னா நிறைய வெஜிடபிள்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டு எல்லா குழந்தைக்கும் அதை கொடுத்துட்டு அதோட கலர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அது வந்து அம்மா இது எப்படி குக் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டு அவங்க கிட்ட இருந்து அந்த இன்ட்ராக்டிவ் செஷனாக வந்து பண்ணுறாங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. அது தெரியாதனாலும் அது 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 வேண்டாம் அப்படின்னு இல்லாமல் அவங்களுக்கும் அதை தெரிய வைக்கணும், அதை மோட்டிவேட் பண்ணி அவங்க கிட்டேருந்து அதை எடுக்க ரொம்ப ட்ரை பண்ணுறாங்க. தென் எக்ஸ்ட்ரா அவங்க மேலே கேர் எடுத்துக்கிறாங்க. அவங்களுக்கு எது வரும், இப்போ ஒரு குழந்தை பெயிண்டிங் பண்ணுறா, அப்புறம் வந்து அவர் எழுதுறதுக்கு அவளுக்கு ட்ரை பண்ணுறா, அதுக்கப்புறம் அவருக்கு வந்து ஸ்டோரி டெல்லிங் வருது அப்படின்றதுலாம் அவங்க வந்து இப்பயே அதை ஃபைன் பண்ணுறாங்க. அதுக்கு கொஞ்சம் கேர் எடுக்கிறாங்க. ரொம்ப நல்லா இருக்குது. அவங்களுடைய இண்டிவிஜுவலிட்டி வந்து அவங்க டெவலப் பண்ணுறாங்க. அது ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. தென் ஆல்ஃபபெட்ஸில் வந்து நேற்று ஃபோனட்டிக் வந்து எடுத்தாங்க. அந்த சவுண்டாக இருக்கட்டும், அவங்க சொல்கிற விதமாக இருக்கட்டும், அது எப்படின்னா அவங்க குழந்தையவே மாறி அவங்களுக்கு அதை டீச் பண்ணுற மாதிரி இருக்குது. அது ரொம்ப நல்லா இருக்குது. டீச்சிங் மாதிரியே இல்லை, அது ஒரு ஜாலியாக விளையாடுற மாதிரி இருக்குது. அது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அது பார்க்கும்போது. தென் வந்து ரைம்ஸ் பண்ணும்போது டான்ஸ் பண்ணுறது, குழந்தைங்களே ஆட வைக்கிறது, அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணி அவங்கள ஆக்டிவிட்டிஸ், ஒரு சோர்வாக இருக்க குழந்தைய வந்து எந்த டான்ஸ் ஆடுற மாதிரி அவங்களுடைய இன்ட்ராக்ஷன் ரொம்ப சூப்பராக இருக்குது. கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு எக்ஸலண்ட்டான விஷயம். அதை நான் ரொம்ப அது சொல்லி ஆகணும். தென் இப்போ என் குழந்தைய சொல்லணும்னா அதை நான் சொன்ன மாதிரி அவள் வந்து ஃபஸ்ட்டு யார்கிட்டையும் பேச மாட்டா. இப்போ ஸ்கூலுக்கு வரும்போதே கொஞ்சம் அடம் முடிச்சுட்டு தான் வந்தாங்க. பட் இப்போ என்னன்னா அவங்க சர்க்கிள் கூட மிங்கிள் ஆகிறதுக்கு இவங்க கொஞ்சம் கேர் எடுத்து இது இப்படி நல்லா இருக்கும், ஒரு மேம் கிட்ட போனோம்னா அவங்க அது வந்து ஆசையாக வராங்க. ஸ்கூல் போக வேணான்னு இருந்த குழந்தையும் ஸ்கூல் வரணுன்னும் போது இப்போ வந்து ரொம்ப ஆசையாக வராங்க. அது ரொம்ப எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இயரும் நான் அதை கண்டினியூ பண்ணேன். இதுக்கப்புறம் வர இயர்ஸும் கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறேன். இது நீங்கள் வந்து மெடிடேஷன் சிஸ்டம் ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க டெய்லி. அது வந்து இப்போ அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. என் குழந்தை அதை வந்து எங்கள் வீட்டில் வந்து அதை செஞ்சு காட்டுறா, மெடிடேஷன் பண்ண அப்படின்னு சொல்கிறா. இந்த வயசில் அது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அது இந்த ஸ்கூலில் எனக்கு கிடைக்கிது. அது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ.